டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கவில்லை. இன்று நடைபெறவிருந்த பதவியேற்பு விழா தள்ளி போகிறது. பெரும்பான்மைக்காக ஆதரவை திரட்டும் நடவடிக்கையில் விஜய் தீவிரம். திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கடிதம். தவேகாவுக்கு எக்காலத்திலும் ஆதரவு அளிக்க முடியாது. அதிமுக திட்டவட்டம். தவேக அரசுக்கு திமுக எந்த இடையூறும் செய்யாது. மு.க. ஸ்டாலின் உறுதி. பரபரப்பான அரசியல் சூழல் நிலவுவதால் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டில் தங்க வைப்பு. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மை இல்லாததால் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் இன்னும் அழைக்கவில்லை. இதனால் விஜய் இன்று பதவியேற்க இருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் ஆதரவளித்துள்ளது. என்றாலும் விஜய்க்கு கூடுதல் இடங்கள் தேவைப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் அனுமதி கோரியிருந்தார். பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களின் விவரங்களை தெரிவிக்குமாறு அப்போது விஜயிடம் ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இதன் காரணமாக விஜயை அவர் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவளித்துள்ள நிலையில் மற்ற கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுவதால் விஜய் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். திமுக மற்றும் அதிமுகவில் உள்ள கட்சிகளுக்கு அவர் தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார். என்றாலும் யாரும் ஆதரவளிக்க இதுவரை முன் வராததால் விஜய் ஆட்சி அமைக்க திணறி வருகிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு எக்காலத்திலும் எந்த நிலையிலும் ஆதரவு அளிக்க முடியாது என அதிமுக திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவளிப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியிடம் கேட்டபோது எக்காலத்திலும் விஜய்க்கு ஆதரவளிக்க முடியாது என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துவிட்டார். தமிழக வெற்றி கழக அரசுக்கு திமுக எப்போதும் இடையூறாக இருக்காது என மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், தவேக அரசு அமைந்தால் அதன் மீது திமுக 6 மாத காலத்திற்கு எந்த வகையிலும் விமர்சனத்தை முன்வைக்காது என்றும் இன்னொரு தேர்தலை விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைக்க முடியாமல் விஜய் திணறி வரும் சூழலில் பல்வேறு கட்சிகளும் தங்கள் எம்எல்ஏக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்களை விஜய் ஏற்கனவே ரிசார்ட்டில் தங்க வைத்து பாதுகாத்து இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களை EPS புதுச்சேரியில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் தங்க வைத்துள்ளார். 3 நாட்களுக்கு சென்னையில் இருக்கும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார். திமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் உதயநிதி திமுக சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை இழந்தது. இந்த நிலையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என கூறப்படுகிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசினார். திமுக வெற்றி வாய்ப்பு இழந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு பரபரப்பாக பேசப்படுகிறது. இக்கட்டான தருணத்தில் தங்களுடன் இருப்பேன் என மு.க. ஸ்டாலினிடம் ரஜினிகாந்த் உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க விஜய் திணறி வருகிறார். இது ஒருபுறம் இருக்க, அதிமுகவுக்கு ஆதரவளித்து EPSஐ முதலமைச்சராக்க திமுக திட்டமிட்டு வருவதாக பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி வருகிறது. இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் தரவும் பேசப்பட்டு வருகிறதாம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.